கவிதா சிஸ்டர், கம் ஆன். முன்னாடி வாங்க கவிதா சகோதரி. ஓ தேங்க் யூ. எல்லாரும் ஜெபத்தோட இருங்க பார்க்கலாம். விலையேற பெற்றவரே ஏனையா എന്നോട് പരിശുദ്ധാത്മാ പറയുന്നു, എന്നോട് പരിശുദ്ധ ആവിയാനവർ சொல்லுகிறார், அபிஷேக் டானியேலிന് வேണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ ദൈവാത്മാവ് പറയുന്നു. அபிஷேக் டேனியல் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ഇന്ന് രാത്രി, இந்த ராத்திரி வேளையில എന്നോട് പരിശുദ്ധാത്മാ പറയുന്നു, എന്നോട് പരിശുദ്ധ ആവിയാനவர் சொல்லுகிறார், അവന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്ന അവൻ മേലെ செயல்பட்டு கொண்டிருக்கிற മരണത്തിന്റെ ഭയം, எல்லா மரணத்துடைய பயங்கள் ഇന്ന് രാത്രി കർത്താവ് എടുത്ത് മാറ്റും. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் எடுத்து மாற்ற போகிறார். മകൻ വന്നിട്ടുണ്ടോ ഇങ്ങ? உங்க பையன் வந்திருக்கானா? അഭിഷേക് ഡാനിയേൽ. அபிஷேக் டேனியல். ഹല്ലേലൂയ. எல்லாரும் ஜெபத்தோட இருங்க பார்க்கலாம். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த அபிஷேக் டானியேல் விடுவிக்கப்படும். இன்னைக்கு அந்த அபிஷேக் டேனியல் என்ற மகனை கர்த்தர் விடுவிக்க போகிறார். മരണത്തിന്റെ ഭയം, மரணத்துடைய பயம், எல்லா மரண பயங்கள் இல்ல வீட்டில் ഇരിക്കാൻ പറ്റുന്നില്ല. ஆமாவா இல்லையா? வீட்ல இருக்க முடியல. அவனை வீட்டில் നിന്ന് പുറത്തു കൊണ്ടുവന്ന ദുരാത്മ ശക്തി, அவனை வீட்ல இருந்து வெளியே கொண்டு வந்த ஒரு அசுத்த ஆவி. റബല ശാന്തരാധന. ஷால்ப்ரோகோ Praise to Jesus. Thank you Holy Spirit. ബ്ലാക്ക് മാജിക് ചെയ്ത്, மந்திரவாதம் செய்து, ബ്ലാക്ക് മാജിക്കുകൾ ചെയ്ത്, വിച്ച്ക്രാഫ്റ്റുകൾ ചെയ്ത് അവന്റെ മൈൻഡിനെ തിരിച്ച്, மந்திரவாதம் பில்லிங்ஸ் செய்து அவனுடைய மனதை மாற்றி, ഒരു ഭയങ്കര ജലസ് ഉണ്ട് കേട്ടോ അമ്മോന്. ஒரு அந்த பையன் மேல மிகப்பெரிய பொறாமை இருக்குது. നല്ല പഠിക്കുന്ന പയ്യനാണ്. அவன் படிக்கிறானா? எஸ். 2 മാസമായിട്ട് വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങിപ്പോയി. அவன் வீட்ல இருந்து இறங்கி போய் 2 மாசம் ஆயிருக்குது. என்ன ரீசன்? என்ன பிரச்சனை? வீட்டுக்குள்ள இருக்கிறது பிடிக்கல, മനസ്സുக்குள்ள ഒരേ കുഴപ്പം, സാഗണം പോലെ. യേശുവിന്റെ നാമത്തിൽ മരിക്കണമെന്നുള്ള ചിന്ത, மரண ഇന്ന് பயம். രാത്രി എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில விசுவாசிக்கிறீங்க? മകൻ ഇന്ന് രാത്രി വിടുവിക്കപ്പെടാൻ പോവാ. மகன் இந்த ராத்திரி வேளையில விடுவிக்கப்பட போகிறார். Come on family வாங்க பார்க்கலாம். യേശുവിന്റെ നാമത്തിൽ. Thank you Holy Spirit. ഇന്ന് രാത്രി இந்த ராத்திரி வேளையில പഠിച്ചത് ഹെൽത്ത് ഇൻസ്പെക്ടർ പഠിച്ച ആള്, சுகாதாரத்துறை குறித்து படிச்ச ஆள், ഹെൽത്ത് ഇൻസ്പെക്ടറായിട്ട് പഠിച്ച ആള് ജോലിയിലായില്ല, ജോലിയിൽ കയറിയില്ല. എന്നോട് പരിശുദ്ധാത്മാ പറയാൻ പറയുന്നു, என்னோட பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், 9ാം മാസം 9வது மாதம் സെപ്റ്റംബർ നിന്റെ മകന്റെ കയ്യിൽ ഒരു അപ്പോയിന്റ്മെന്റ് ലെറ്റർ വരും. செப்டம்பர் மாதத்துல உங்க மகனுடைய கையில ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் என்று ஆவியானவர். இன்றைக்கு നിങ്ങൾ വീട്ടിൽ പോകുന്നതിന് മുമ്പ്, நீங்க வீட்டிற்கு போவதற்கு முன்பதாக നിന്റെ മകന്റെ വിഷയത്തിൽ ഒരു ഡെലിവറി നടന്നിരിക്കും. உங்க மகனுடைய காரியத்துல கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்டிருக்கு. കൈകോർത്ത് പ്രാർത്ഥിച്ച് 2 பேர் கைகளை பிடிச்சு ஜெபிங்க பார்க்கலாம். கையை பிடிச்சுக்கோங்க. അഭിഷേക് ഡാനിയലിന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ച്, அபிஷேக் டேனியலுக்காக எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ഒരു മഹിമയിൻ മേഘം இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமை. எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஒவ்வொருடைய குடும்பங்களை கர்த்தர் தொட போகிறார். Thank you Jesus. சிலருடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். இந்த இடத்தை மூடுதே. ஒரு தெய்வ சக்தி இறங்கட்ടെ. ஒரு மிகப்பெரிய தேவ வல்லமை இப்பொழுது வெளிப்பட போகிறது. ஒரு மகத்துவம் இறங்கட்ടെ. ஒரு மகிமை வெளிப்படட்டும். அஜா பிசினஸ் ஆன ചെയ്യുന്നത്. நீங்க வியாபாரம் செய்றீங்களா? தொழில் செய்றீங்களா? என்ன கடை? என்ன கடை வச்சிருக்கீங்க? கடை வச்சிருக்கீங்களா? கடை. ஓகே. ഷാബ. ഓക്കേ. ഓക്കേ. കടയിൽ വർക്ക് ചെയ്യുന്നല്ലേ? അച്ഛാ, ദൈവം സ്വന്തമായിട്ട് ഒരു ബിസിനസ് തരാൻ പോവാ. உங்க கையில கர்த்தர் உங்களுக்கு சொந்தமா ஒரு வியாபாரத்தை, தொழிலை தர போகிறார். അച്ഛാ, ഇപ്പോ ചെയ്യുന്ന ജോലി ദൈവഹിതമല്ല. நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கிற வேலை கர்த்தருடைய சித்தம் அல்ல. മനസ്സില്ല മനസ്സോടെ അല്ലേ പോകുന്നത്? நீங்க வேண்டாம் வெறுப்பா தானே போயிட்டு இருக்கீங்க. എന്നാ വർക്ക് ചെയ്യുന്നത്? ഇപ്പോ എവിടെയാ വർക്ക്? எதுக்கு? വൈൻ ഷോപ്പ്, ബാറില്. ദൈവഹിതം അല്ല വർക്ക്. அது தேவ சித்தம் இல்ல. ஒயின் ஷாப்ல வேலை செய்யறது. Praise the Lord. Come on. Stop it. அதை நீங்க நிறுத்துங்க. ஓகே. ഈ മാസത്തോടെ അത് സ്റ്റോപ്പ് ചെയ്യണം. இந்த மாசத்தோட அதை நிறுத்திடுங்க. നിങ്ങൾക്ക് ദൈവം ഒരു സ്വന്തമായിട്ട് ബിസിനസ് ദൈവം உங்க கையில கர்த்தர் சொந்தமா ஒரு தொழிலை தர போகிறார். ചേട്ടനെ ഫിഷുമായി ബന്ധപ്പെട്ട്, மீன் சம்பந்தப்பட்டு, ഫിഷുമായി ബന്ധപ്പെട്ട്, மீன் சம்பந்தப்பட்டு ஒரு வியாபாரம் സ്വന്തമായിട്ട് ആരംഭിക്കുക, ദൈവം വഴി തുറക്കാം. சொந்தமா ஒரு தொழிலை மீன் சம்பந்தப்பட்டு ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் வாசல்களை திறப்பார். സ്വന്തമായിട്ട് சொந்தமா ദൈവം ഒരു ഫിഷിന്റെ ഒരു കട ദൈവം തരും.
ஒரு மீன் கடையை சொந்தமா கர்த்தர் உங்களுக்கு தருவா. വിശ്വസിക്കുന്നു. அதை விசுவாசிக்கிறீங்களா? അതില് വലിയ പ്രോഫിറ്റ് ഉണ്ടാവും. அதுல மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ചേച്ചിക്ക് എങ്ങനെ ആഗ്രഹമുണ്ടോ? அப்படி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? ഇത് ഹസ്ബൻഡിന് അങ്ങനെ ഇട്ട് കൊടുക്കണമെന്ന് കരമടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. Thank you Jesus. அவங்க மனைவி வந்து ரொம்ப நாளா விரும்பிட்டு இருக்காங்க இப்படி ஒரு மீன் கடை போட்டு வியாபாரம் செய்யணும்னு சொல்லிட்டு. അക്കയ്ക്ക് വിരുപ്പം ഇല്ല இந்த വേലയ്ക്ക് പോകുന്നത്. உங்களுக்கு அவங்க அந்த வேலைக்கு போறது விருப்பம் இல்ல. ചേട്ടാ ഈ ജോബ് സ്റ്റോപ്പ് ചെയ്യുമ്പോ இந்த வேலையை நீங்க என்னைக்கு நிறுத்துறீங்களோ നിന്റെ മകൻ വീട്ടിൽ വന്ന് താമസിക്കും. அன்னைக்கு உங்க மகன் உங்க வீட்டுல வந்து தங்குவான். കരമടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് நல்ல கையை തട്ടി கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாருங்க. കാരണം അറിഞ്ഞോ അറിയാതെയോ ஏன்னா தெரிந்தோ தெரியாமலோ ഈ കൈ കൊണ്ടാണ് இந்த கையில അനേക തലമുറയ്ക്ക് വൈൻ എടുത്ത് കൊടുക്കുന്നത്. ஏன்னா இந்த கையை கொண்டு தெரிந்தோ தெரியாமலோ அநேக தலைமுறைகளை வழி தவறாய் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. அதாவது அந்த வேலையை குறித்து சொல்றேன். അല്ല அந்த ഇത് എടുത്ത് കൊടുക്കുന്നത് மதுபானத்தை எடுத்து கொடுக்கறீங்க. ഹല്ലേലൂയ. தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு விருப்பம் இல்ல அது ചെയ്യുന്നത്. உங்களுக்கு விருப்பம் இல்ல ஆக்சுவலி அது செய்யறதுக்கு. ഹല്ലേലൂയ. ഇன்று മുതൽ ആ ശാപത്തെ ഞാൻ ബ്രേക്ക്. அந்த சாபத்தை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். അതാ ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. നിങ്ങളെ ഒത്തിരി ദൈവം സ്നേഹിക്കുന്നു. യേശു സ്നേഹിക്കുന്നു. கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறார். ഹല്ലേലൂയ. നിന്റെ മകൻ മടങ്ങി വരും. உங்க மகன் திரும்பவும் வருவான். ഗവൺമെന്റിലെ ഹെൽത്ത് ഇൻസ്പെക്ടറായിട്ട് വർക്ക് ചെയ്യും. அரசாங்கத்துல அதே சுகாதாரத்துறையில ஹெல்த் இன்ஸ்பெக்டரா அவன் வேலை செய்வான். എല്ലാവരും കൈകോർത്ത് കൈ ഉയർത്തി പ്രാർത്ഥിച്ച് எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்க பார்க்கலாம். എന്റെ പേര് ബിജു. ബിജു ബിജു BIJU. ബിജു. കരമടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. എല്ലാ കൈകളെ തട്ടി കർത്തരെ സ്തോത്രം ചെയ്യുക. കരമടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് എല്ലാ കൈകളെ തട്ടി thank you Jesus. ഒരു മഹിമയിൻ മേഘം இந்த இடத்தை மூடுதே. இந்த இடத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. യേശുവേ ആ അഭിഷേക് ഡാനിയേൽ എന്ന് പറഞ്ഞ മകന്റെ മേൽ அந்த அபிஷேக் டேனியல் என்ற மகன் மேல ഇന്ന് രാത്രി இந்த ராத்திரி வேளையில പരിപൂർണ്ണ വിടുതൽ, ஒரு பரிபூரண விடுதலை സഭ മുഴുവനും പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ இப்பொழுது நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம். ഈ സഭ മുഴുവനും പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ இந்த சபை முழுவதும் ஜெபிக்கும் போது ആ മകൻ സ്വതന്ത്രം പ്രാപിക്കുന്നു. அந்த சகோதரன் விடுதலையாகிறார். ഇപ്പോൾ സ്വതന്ത്രം പ്രാപിക്കുന്നു. இப்பொழுது 9ാം മാസമാകുമ്പോൾ 9ஆம் மாசம் ஆகும்போது അവന്റെ കയ്യിൽ അപ്പോയിന്റ്മെന്റ് ലെറ്റർ വരട്ടെ. அவனுடைய கரத்துல அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரட்டும். അവൻ ഗവൺമെന്റ് ജോലി ചെയ്യട്ടെ. அவன் அரசாங்கத்துல வேலை செய்யட்டும். ദൈവം ഇവർക്ക് വീട് കൊടുക്കട്ടെ. கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுப்பாரா. അവന് നല്ലൊരു ഫ്യൂച്ചർ നൽകട്ടെ. அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் உண்டாக்குவாரா. പിതാവിന്റെയും പുത്രന്റെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെ നാമത്തിൽ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ഈ കുടുംബത്തെ ബ്ലസ് ചെയ്ത് இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்.